வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேது அப்படிங்கக்கூடிய ஒரு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டும். இந்த கேது அப்படிங்கிறது ஒரு பாம்புடைய வால் பகுதி. அதே சமயத்தில் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்ணுக்கு தெரியாத சில நரம்புகளை நம்மளுக்கு குடிக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது. இந்த கேது அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு, அதாவது இந்த கேது இன்னைக்கு கன்னிராசிக்குள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கன்னிராசிக்குள்ள நிற்கக்கூடிய கேது ஹஸ்தம் அப்படிங்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறது. எந்த விதமான வேலைகளை நம்ம பார்க்குது, எவ்வளோ தூரத்துக்கு அது நம்மளுக்கு பாதிப்படையுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு தகவல் மட்டும். நம்ம பார்த்த வகையில் இது வரைக்கும் ஜாதகங்களில் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த கேதுடைய தாக்கம் குடும்பத்தில் அதிகபட்சம் பெண்களை, அதை விட அதிகபட்சம் 32-36 வயசுக்குள்ள, அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கொஞ்சம் இது பலமாகவே நம்மளுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னாக்கா, இந்த கேது காலபுருஷ தத்துவ பிரகாரம் 6ஆம் இடத்துக்கு சொந்தமான இடத்துல நிற்கிது. இது இந்த இடத்துக்கு நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத அதிகபட்ச மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திரன் அப்படிங்கிறது நம்மளது மனதோடு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம், உடலோடு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேது பகவான் நம்முடைய சந்திரனுடைய நீர் சம்மந்தப்பட்ட கிரகம், புத்திக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் சொல்லும் இல்லைங்களா, அது அந்த கிரகத்துக்குள்ள நட்சத்திரத்தில் நம்மளுக்கு நிற்கிறதுனால இந்த 32-33 வயசு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்துது. அதே சமயத்தில் நமக்கு காதலிக்கிறவங்க, லவ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு ஒரு பிரிவினையை ஏற்படுத்துது. 2ஆம் திருமணத்துக்கு போகிற அளவுக்கு மனசை இது கொஞ்சம் மாற்றி விடுது அப்படின்னே சொல்லலாம். மாங்கல்யத்தை ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இது விளக்குறதுக்கு பார்க்குது. நம்மளுக்கு ஏதாவது இது வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், நம்மளுக்கு சரியாக வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது நம்மளுக்கு தாக்கத்தை கொடுத்துட்ருக்கு. இந்த தாக்கத்தில் அவங்களுடைய தசா புத்திகள் நம்மளுக்கு சாதகம் இல்லை அப்படின்னா, 6ஆம் இடத்து அதிபதியுடைய தசா புத்திகள் காலங்களில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் மிக கடினமானதாக நம்மளுக்கு இருக்குது. குடும்பத்தை விட்டு ஏதோ ஒரு வகையில் பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஜாதகம் பார்க்குற வகையில் அதிகபட்ச பிரச்சனை, அதிகபட்ச மன அழுத்தம் குடும்ப சம்மந்தப்பட்டதாகவே வருது அப்படிங்கிறது. இந்த அழுத்தத்துக்கு காரணம் கேதுவும் சந்திரனும். இந்த சமயத்தில் அவங்களுடைய தசாபுத்திகள் மற்றும் நம்மளுக்கு மாற்றம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு போய் நம்மளுக்கு இது விட்டுருது. இந்த சமயத்தில் நாம் என்ன வழிபாடு செய்தால் இதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்க முடியும், இந்த குடும்பம் பிரியாமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம். இது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. மன ரீதியான பிரச்சனைகளை அதிகம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த மனதை ஆளக்கூடிய, மனதுக்கு ஏதாவது தொந்தரவு அப்படின்னா அதுக்குண்டான மருந்து கொடுக்கக்கூடிய, அதுக்குண்டான மருந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு வழிபாட்டு மூலியமாக எடுத்துக்கலாம். அதிகபட்சம் தான் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முடிவுக்கு கொஞ்ச நாளில் நம்மளுக்கு வந்துடும். அதுபோக இந்த லலிதா பரமேஸ்வரின்னு உங்களுக்கு தெரியும், லலிதாம்பிகை ஆதிபராசக்தியுடைய அம்சம். அந்த லலிதாவுடைய மனதிலிருந்து உதித்த தெய்வம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க, வாழைன்னு சொல்லுவாங்க. ஆதிபராசக்தி தாம் விரும்பி ஏற்றுக்கிட்ட உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தை, 9 வயது குழந்தை வடிவமான இந்த தெய்வத்தை. மன ரீதியான பாதிப்புகளுக்கு உண்டானவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் மன ரீதியாக இருக்குது, குழப்பமே ஜாஸ்தியாக இருக்குது,
இந்த குடும்பத்தை விட்டு நான் போயிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். இந்த பாலா திரிபுர சுந்தரியோடைய வழிபாட்டை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்குது. எப்படி ஒரு குழந்தையோடைய முகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அத்தனையும் மறந்து போய் அந்த குழந்தைய நம்ம அள்ளி எடுத்துக்கிறோமோ, அதே போல் இந்த குழந்தையோடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு வழிபாடு செய்யும்போது ஆத்மார்த்தமாக அந்த குழந்தை தெய்வத்தை பாலாவை வழிபாடு செஞ்சுக்கும்போது மனத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம், மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்மளுடைய துணைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏற்படுத்தக்கூடிய காயங்கள், இது எல்லாமே அந்த அம்மா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். குழந்தை உருவம் அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கு மன ரீதியான ஒரு பாதிப்புகளை நிவர்த்திக்கூடிய தன்மை அந்த குழந்தைக்கு உண்டு. அப்போது மனம் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, அதிகபட்ச பிரச்சனையை நம்ம இந்த சமயத்தில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாலா திரிபுர சுந்தரி மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்குது. பல அன்பர்களுக்கு சொல்லி அவங்க கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சு குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி பெரிய பிரச்சனை வராமல் அவங்களால கொண்டுட்டு போய்க்க முடியுது. இந்த தாக்கம் எவ்வளோ நாளுக்கு இருக்கும், காலம்பூராவுமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது நடக்கிற தசாபுத்திகள் பிரகாரம் சில மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாங்க இந்த 10/11/2024 இது கம்ப்ளீட் ஆகிக்கும். அது வரைக்கும் உங்கள் மனசை திடப்படுத்திக்கவும் பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளே கொண்டுட்டு போகாமல் இருக்கவும் இந்த பாலா திரிபுர சுந்தரியோட வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருக்கும். அதனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.